கல்யாண ரசின் போட்டிருக்கு. எங்க காட்ட அலையாத. கவலையே இல்லாம ஒவ்வொரு பழமா உள்ள தள்ளிட்டு இருக்கான். இனிமே செலவு பண்ண முடியாது. நல்ல ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தேன். செலவும் கம்மி, ஃபீஸும் கம்மி. நல்ல டாக்டர். ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஓடி வந்துட்டானே. இனிமே என்னால பொறுக்க முடியாது. உங்களை யார் பொறுக்க சொன்னா? எதுக்காக இப்படி கத்துறீங்க? உங்களால இந்த வீட்டுக்கு என்ன லாபம்? என் அண்ணன் பையன் சாப்பிடறத பத்தி நீங்க ஏன் பொறாமப்படுறீங்க? உங்க சொத்தா குறைஞ்சு போச்சு. என்னமோ பெருசா வெட்டி முறிச்ச மாதிரி இல்ல பேசுறீங்க. உங்களால இந்த குடும்பத்துக்கு என்ன லாபம்? ஒன்னே ஒன்ன தவிர போட்ட ட்ரெஸ்ஸ கழட்டுறதே இல்ல. அதனால சோப்பு செலவு மிச்சம். இப்ப என்ன ஆயிடுச்சு இப்படி குதிக்கிறீங்க? இதே மாதிரி போச்சுன்னா உன் மரும பையனுக்கு வைத்திய செலவு பண்ணியே நான் பைத்தியமாகி ரோட்ல பொறுக்க போறேன். நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு. இனிமே யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்னங்க? பேசாம இரு. உன் பேச்ச கேட்டுதான் ஏமாந்தேன். மாப்பிள நீங்க கிளம்புங்க. மாமா மாமாவது மருமனாவது நீங்க கிளம்ப போறீங்களா இல்ல சுடவா? சுடுங்க. மாப்பிள நிஜமாவே சுட்டுருவேன். உறங்காம்பட்டிலையும் சாவு, ஊரை விட்டு வந்தாலும் சாவு. இதுல என்ன பெரிய இது? சுடுங்க. ஐயோ வேண்டாங்க. தப்பி தவறி கரெக்டா சுற்ற நீ போறீங்க. பேசாம இருந்தங்க. உன் குலதெய்வத்தை வேண்டிக்க. எனக்கு குலதெய்வமே கிடையாது. நான் நாத்திகன். உன் கடைசி ஆசை என்ன? என் கடைசி ஆசையா எங்க அத்தைக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும். சுடுங்க. டேய் ஐயோ துப்பாக்கி சத்தண்டி. உங்க அப்பா யாரையோ சுட்டுட்டாரு. ஆமா, எங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அந்த துப்பாக்கி வச்சுட்டு சுடுவாரு. அது எங்கேயாவது போய் படும். பக்கத்து வீட்டு மாமி பக்கெட் ஓட்டி அடிச்சுன்னு வருவாங்க. இல்லன்னா மிஸ்ஸஸ் பெர்னாண்டஸ் செடி செத்து போச்சுன்னு வருவாங்க. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு தகராறு இருக்குன்னு சொல்லு. உங்க அப்பா ஒரு நாட்டி பாய். மாமா சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? இந்த தடவையும் குறி தவறி போச்சு. கவலைப்படாதீங்க மாமா. உங்களுக்கு எவ்வளவோ தவறி இருக்கு. அதுல இதுவும் தவறி இருக்கு. உங்க கையில என்ன இருக்கு? பேசாம துப்பாக்கியை முறிச்சு அடுப்புல வைங்க. அடுப்பு எரிக்கவாது உதவும். மீனாட்சி சுந்தரா, மீனாட்சி சுந்தரா, மீனாட்சி சுந்தரா, who is inside? தங்கம்மா, எங்கம்மா? சாரி மிஸ்ஸஸ் பெர்னாண்டஸ். தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. வழக்கம் போல குறி தவறி சுட்டுட்டாரு. உங்க செடி எது மேல பட்டிருந்தாலும் அதுக்கு பதிலா புது செடி வாங்கி கொடுத்துறேன். தகராறு பண்ணாதீங்க ப்ளீஸ். நோ நோ, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இப்ப நீங்க சுட்டதுனால எனக்கு புனர்ஜென்மம் கிடைச்சிச்சு. 2 வருஷமா என் மருமக வீட்டுக்கு வந்து வேலை வெட்டி இல்லாம ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அப்படின்னா கேலண்டர் மாட்டலாம். ஷட் அப். நான் எவ்வளவோ ரெக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன், போகவே இல்ல. ஆனா இப்ப நீங்க சுட்டதுனால செத்து போயிட்டாரா? நோ நோ, இப்ப சுட்ட குண்டு அவன் காதை தொலைச்சு அவன் காது அறுந்து கீழே விழுந்து ஒத்த காதோட பஸ் ஏறி ஊருக்கு ஓடி போயிட்டான். இப்படியே டெய்லி குண்டு சுட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா எங்க வீட்டுக்கு கெஸ்டே வராது. நான் வரேன். பாய் பாய். ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி. தங்கம்மா வரேன். மீனாட்சி சுந்தரம் வரேன். பர்சு என் வீட்டுக்கு வா, நான் தரேன் ஜூஸ். கவலைப்படாத, வீட்டுக்கு வா, நான் தரேன் ஜூஸ். பெர்னாண்டஸ்னா பெர்னாண்டஸ் தான். போன தடவை குறி தவறி போச்சு. இந்த தடவை கரெக்டா ஷூட் பண்றேன். ஏன் மாமா ஒரு குண்டை வேஸ்ட் பண்றீங்க? உங்களால நிறைய பேர் மெட்ராஸ்ல காது இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போயிட போறானுவ. உங்களுக்கு உண்மையிலேயே தில்லு இருந்தா நம்ம கீதா பாட்டிய சுடுங்க பாக்கலாம். ஐயோ அட பாவி. அப்பா உங்க துப்பாக்கி தூர போடுங்க. நீங்களும் உங்க துப்பாக்கியும். மாமா பாவம். ஏன்பா வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்களை இப்படியா மிரட்டுறது? இவர் யாரு? இவர் உங்களுக்கு மாப்பிள்ள, அம்மாவுக்கு மருமக, எனக்கு. ஐயோ இதுக்கு உங்க அப்பா என்ன சுட்டே இருக்கலாமே. ஆமா, அப்பா சுட்டது உங்க மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்து, இந்த பரசுராம மேல உனக்கு அவ்வளவு பாசமா? இருக்காதா பின்ன? வாங்க சின்னஞ்சிறுசுங்க பேசும்போது வாங்க. அவங்களே போயிட்டாங்கல்ல, போங்க நீங்க. என்னடி நம்மள வெட்டி விட்டுட்டா? அவங்களும் ஒட்டிக்குதான். அத்தா நீங்க ஒரு ஆம்பளை தானே? இதுக்காகவா நீ அவங்களை எல்லாம் அந்த பக்கம் போக சொன்ன? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஆண் தானே? எங்க அப்பா ஒச்சாத்தேவர் என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது அப்படி சொல்லித்தான் சேர்த்தாரு. நான் அத கேக்கல. புருஷ லட்சணம்னா என்னன்னு தெரியுமா? அந்த படம் இன்னும் எங்க ஊர் டூரிங் டாக்ஸ்க்கு வரல. நான் இங்க வந்தும் பார்க்கல. அத்தா உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். அதெல்லாம் தெரியும். திடீர்னு ஏன் இப்ப அத பத்தி கேக்குற? முதல்ல ஒரு வேலையில சேருங்க.
அப்பதானே ஊர் உலகம் உங்களை மதிக்கும். அது சரி, வேலை? நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போங்க. அங்க ஜுனூன் சேட்டுன்னு ஒரு ஆள் இருப்பாரு. அவர் பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் சொல்றபடி நடந்தீங்கன்னா புகழ் மட்டும் இல்ல, பணமும் கிடைக்கும். இந்து, உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். ஆனா அவங்கள எனக்கு முன்ன பின்ன தெரியாதே, எப்படி நான் அவங்க கிட்ட போய்? நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு அட்ரஸ் தரேன். நேரா அங்க போய் சோலைக்கு பீச்சைக்காகன்னு சொல்லுங்க. இவ்வளவு நீளமா சொல்றியே, இது என் பேர் இல்லையே. அது உங்க பேர் இல்லன்னு எனக்கு தெரியும். அப்ப அவரு பேரா? இப்படி சொன்னாதான் அந்த வேலை கிடைக்கும். சோலைக்கு பீச்சைக்காக நீங்க சொன்னாதான் சுங்குடிக்கு நீச்சைக்காக அவங்க சொல்லுவாங்க. இதுதான் ரகசிய பாஷை. இந்த வேலைக்கு நிறைய போட்டி இருக்கு. நீங்க புத்திசாலித்தனமா நடந்துகிட்டாதான் அந்த வேலை கிடைக்கும். அப்பதான் நீங்க ஒரு புருஷன். யாருக்கு? போங்க. போறேன், புருஷனா வரேன். அது சரி, சோலிக்கு பீச்சைக்காக இத அங்க போய் கேளுங்க. என்னையா அது? 2:30 மணி ஃபிளைட் வந்துட்டு போகுது. பம்பாயில இருந்து பாதித்ய பன்ராஜ் ஆளு வந்து சேரவே இல்லையே. இந்த ரட்டக்கல் தூணுக்கிட்டு தானே வர சொன்னேன். எங்க போயிருப்பான்? சே, அவன் என்ன கோடு வேர்டு சொன்னா? சோழிக்கே பீச்சைக்காகன்னு அவன் சொல்லுவான். அதுக்கு நானு சுங்குடிக்கே நீச்சைக்காகன்னு சொல்லுவேன். என்னையா அது கோடு வேர்டு? நல்லாவே இல்லை. நான் மட்டும் பாசா இருந்தா வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்ன எதிரில் வந்தாலும் சொல்லுவேன். அதுக்கு அவன் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். ஆஹா, என்ன அழகா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் பாசாயி இந்த கோடு வேர்டை யூஸ் பண்ணல, நான் பாசே இல்ல, இது சத்தியம். நீ வேலைக்கு போற இடம் ரொம்ப உயர்ந்த இடம்னு இந்து சொன்னா, அதுக்காக இவ்வளவு உயரமாவா இருக்கிறது? ஏறி ஏறி பாக்குறேன், ஆபீஸையே காணமே. இதுக்கு மேல போனா வைகுண்டமே வந்துரும். நாரதரை பார்த்து பேசிட்டு வருவோம். இந்து இப்படி மலையேற விட்டுட்டாலே. ஏங்க, சோழிக்க பீச்சைக்காக யார் இது நாய்? என்னுடைய ஆளு. நீங்க போங்க, நீங்க போங்க. பல்ல கைட்டு கையில சாரி, கொடுத்து நீங்க போங்க. இடியட். கண்ணா, அவங்க கிட்ட என்ன சொன்ன சொல்லு. சொன்னா நீ அடிப்ப. அடிக்க மாட்டேன், சொல்லு. சோழிக்க பீச்சைக்காக. ஐயோ, மறுபடியும் சொல்லு. சோழி பீச்சைக்காக. சுங்குரிக்கே நீச்சைக்காக. சோழிக்க பீச்சைக்காக. சுங்குரிக்கே நீச்சைக்காக. சோழிக்க பீச்சைக்கா. சுங்குரிக்கே நீச்சைக்கா. சோழிக்க பீச்சை. சுங்குரிக்கே நீச்சை. சோழிக்க. சுங்குரிக்கே. சோழிக்க. சுங்குரி. சோழி. சுங்குரி. சோழி. சூ. சோ. சூ. சோ. குக் 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 குக். அதிகாரி சார், அதென்ன சோழிக்க பீச்சைக்காகனா எல்லா பேரும் போட்டு என்ன அடிக்கிறான்? அது ஒரு பெரிய ராணுவ ரகசியம். பொதுமக்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியல, அதனாலதான் போட்டு அடிக்கிறானுங்க. சரி, சம்பளம்லாம் எப்படி? எல்லாம் பிஸ்கட் தான். அது சாப்பிடுறதுக்கு சம்பளம்? சாப்பிடுறதுக்கு பட்டர் பிஸ்கட், சம்பளம் கோல்டு பிஸ்கட். பென்ஷன் உண்டா? இயற்கையான மரணத்துக்கு தான் பென்ஷன். இங்க எல்லாமே ஆக்சிடென்ட் தான். ஐயோ, அப்ப நான் செத்து போயிட்டா என் குடும்பத்தோட கதி? உன்னை புதைப்போம், அவங்கள எல்லாம் எரிப்போம். நல்ல கம்பெனி. இப்படித்தான் ஒருத்தன் சொன்னான். யார் அவன்? அவன் நானே கொன்னுட்டேன். யார் இவரு? டிடிஆரா? ஏன் மலை மேல நிக்கிறாரு? ஜுனூன் சேட். இவர்தான் நம்ம பம்பாய் பாதித்ய பன்ராஜ் பல்ராம். பரசுராம். பல்ராம். பரசுராம். ஐயோ, பேரை இங்க மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல நம்ம ஆளுக்கு தான். பல்ராம் 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 பல்ராம். சரிங்க, வச்சுக்கங்க, நான் பல்ராம். அதிகாரி சார், பண்ணிட்டியா டெஸ்ட்? இவன பாஸ்வேர்ட சொல்லு. பாஸ்.
ஐயோ சங்கேத மொழி. ஆ! ஐயோ, அது சங்கீத மொழி, சங்கேத மொழி, ரகசிய மொழி. ஐயோ அதை நான் சொல்ல மாட்டேன். அதை சொன்னாலே கன்னத்துல அடிக்கிறானுங்க. சோழிக்கே பிச்சைக்காகன்னு தமிழ்ல சொன்னாலே அடிக்கிறானுங்க சார். सोली के पीछे है करेक्ट ஆ पन्नीडे अपॉइंटिव ने எஸ்